வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் அவர்கள் குறிப்பிட்டு பதில் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ விவசாய பயிர்க்கடன் அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை தமிழகத்தில் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க? இந்த தள்ளுபடி கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை? ஏன் இந்த அளவுக்கு கம்மியான ஒரு தள்ளுபடியை அரசு கொடுக்குது? இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா மக்களுக்கு எழுந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா அந்த கூட்டுறவு வங்கிகளில் 12 வகையான கூட்டுறவு வங்கிகள் இருக்குது. இந்த கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 75,000 வரையிலான கடன் தள்ளுபடி 100% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் ஜூன் 15ஆம் தேதி கொண்டு வந்தாருங்க. அதே ஜூலை 15ஆம் தேதி இன்னொரு 10 தினங்களில் அடுத்த சட்டமன்ற இடைக்கால பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு 65,000 கோடி ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 36,000 கோடி விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ 5 ஏக்கருக்கு உள்ள யாரெல்லாம் எவ்வளோ கடன் வச்சுருந்தாலும் முழுமையாக தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே கடன் வச்சுருக்கவங்க, அந்த கடன் வாங்கியவர்களுக்கு 50% தள்ளுபடி. தேர்தல் வாக்குறுதியில் என்ன குறிப்பிட்டாரோ அதை அப்படியே நிறைவேற்ற போகிறாருங்க முதல்வர் விஜய். ஸோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். 75,000 இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000க்கு மேற்பட்ட கடன்களுக்கு 35,000 தள்ளுபடி. நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு மேல் கடன் பெற்றுள்ளவர்களுக்கு அதிகபட்சமாக 35,000 வரை தள்ளுபடி வழங்கப்படும். விவசாயிகள் கோரிக்கை மற்றும் அதிருப்தி. ஸோ தினசரி விவசாயிகள் தமிழகத்தில் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டீங்களோ அதை கொண்டு வாங்க. 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு 100% தள்ளுபடி, அதற்கு மேற்பட்டவங்களுக்கு 50% தள்ளுபடி. தற்போதைய நிலை மொத்தமாக 75,000 தள்ளுபடி, இதுக்கு மேலே போச்சுன்னா 35,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதி மற்றும் தற்போதைய நிலை வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என விவசாயிகள் கருதுகின்றனர். தொடரும் போராட்டங்கள் தள்ளுபடி அறிவிப்பு வரும் ஏமாற்றம் அளிப்பதாக கூறி விவசாய சங்கங்கள் முழுமையான நிவாரணம் கோரி மீண்டும் போராட்டங்களில் ஈடுபட வருகின்றனர். ஸோ விவசாயிகள் இனி செய்ய வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தள்ளுபடியை வெளியிட்டாலும் சரி பாருங்க. நீங்கள் வாங்கிய கடன் சம்மந்தப்பட்ட வங்கிகளுக்கு சென்று உங்கள் பெயர் பட்டியலில் இருக்கா அப்படி இல்லையா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. மேல்முறையீடு செய்யும் வசதி இருந்தும் தகுதி இருந்தும் தள்ளுபடி பட்டியலில் பெயர் இல்லாத விவசாயிகள் அதற்கான தகுந்த ஆதாரங்களை மேல்முறையீடு செய்யலாம் என்று குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. 8 பொதுத்துறை வங்கிகளில் இந்த தள்ளுபடி, கூட்டுறவு வங்கிகள் மட்டுமின்றி குறிப்பிட்ட 8 பொதுத்துறை வங்கிகளிலும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. கூட்டுறவு வங்கிகளில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நகைக்கடன் மாதிரியே இந்த விவசாய கடன் தள்ளுபடியும் வழங்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக 8 பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகளிடமிருந்து கருத்து கேட்டு விவசாய கடனை அதிகரித்து தரப்போகிறாங்க. முழு பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதல்வர் ஆலோசனை செய்த பிறகு அறிவிக்க வெளியிடும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். தமிழக வேளாண் நிதி அறிக்கை இந்த மாதம் இறுதியில் வெளியிடப்பட உள்ளது. இது குறித்து விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றதுங்க. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.